இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வல்லரசு நாடுகள், எத்தனையோ வல்லரசு நாடுகள் அங்கே உள்ள மக்கள்லாம் கோடீஸ்வரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிகமாக தெய்வ வழிபாடு பண்ணுறது தமிழகத்தில் தான். ஆனால் அதிக வறுமையும் நோய் நொடியும் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதும் அதுவும் தமிழகத்தில் மட்டும்தான். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? நம்ம தான் தெய்வத்தை வழிபடுறோமே, அவங்க தெய்வமே இல்லைன்னு சொல்கிறாங்களே. அவங்க நல்லா காசு பணத்தோடு நல்லா இருக்காங்க, கோடீஸ்வரனாக வாழ்கிறாங்க. நம்ம தெய்வம் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் கார்த்திகைக்கு மாலை போடுறது, இப்போ பங்குனி உத்திரத்துக்கு முருகனை கும்பிட்றது, மாரியம்மன் கும்பிட்றது, காளியம்மனை கும்பிட்றது, 1000 தெய்வங்களை கும்பிட்டாலும் நம்ம வாழ்க்கை நிலை மாறலையே அப்படின்னு நிறையா மக்கள் இது ஒரு கேள்விக்குறியாகவே கேட்குறாங்க. என்னதான் வழிபாடு பண்ணாலும் நம்ம அந்த செல்வத்தை அடைய முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு அந்த பிரம்ம லிபி, இறைவன் பிறக்கும்போதே அவங்களுக்கு நீ இந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருக்குமே நான் முதற்கொண்டு இந்த உலகத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வாழணும்னு சில பிரம்மதேவன் விதியை எழுதியிருப்பார். அதையும் அந்த விதியும் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க தெய்வம், நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடச்சி, அந்த தெய்வங்களுடைய அருள்னால் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றணும்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு விதி இருந்தால் தான் அதையும் நீங்கள் மாற்ற முடியும்.